வணக்கம் ட்ரேடர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கான மார்க்கெட்டு எப்படி நமக்கு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிவர்சல் வாய்ப்பும் நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் லிங்க் இருக்குது, விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம், வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட விருப்பத்தை, அதாவது உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பின் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் உங்களோட பார்வையில் நான் சொல்கிறது எவ்வளோ தூரம் புரியுது அப்படிங்கிறத எனக்கும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு கமெண்ட் ஒரு பின் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நிஃப்டியோட இது 5 மினிட்ஸ் ஸ்பாட் ஷாட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங் 22, நம்மளோட க்ளோசிங் இருந்தது 22,552. ஸோ க்ளோசிங் இருந்தது லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங். ஸோ அது கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன்லேருந்து ஃபஸ்ட்டு கேண்டிலேருந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே க்ளோசிங் இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து நம்மளோட அட் த மணியாக கிடச்சது வந்து 22,600 தான் நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் ரேஞ்சை வச்சு கிடச்சது 22,600. ஸோ அதை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டோம். ஸோ மார்க்கெட்டு வந்து ஒரு கால் சைடு நமக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த 22,600க்கு மேலே இருந்தால் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ மார்க்கெட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் க்ளோசிங் 22,600க்கு மேலே. ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடு தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னா, இந்த 22,650 அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. இங்கே வந்து காலையில் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 22,700 22,600 இந்த 2 ஸ்ட்ரைக் கால், இந்த 2 ஸ்ட்ரைக் வந்து அதிகமாக செல்லிங் அங்கே ப்ரெஷர் இருந்தது. ஸோ அதோட மையப்புள்ளியாக 22,650. ஸோ இந்த 650க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் எப்படி இருந்திருக்கும், அதுக்கு கீழே இருந்ததுனால என்ன நடந்திருக்கு, இதுதான் கான்செப்ட். மார்க்கெட் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 நாளாக வந்து நல்ல ஒரு ஹைலே க்ளோஸ் ஆன மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிட்டு இருந்த மார்க்கெட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு கீழே க்ளோசிங் ஆகிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் ட்ரெண்டு வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற நினைக்கிற இடத்துல வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் க்ளோசிங், அதாவது ஓப்பனுக்கும் கீழே கொடுத்துருக்கு. இப்போ 4 நாளாக வந்து ஓப்பனுக்கு மேலே கொடுத்துருந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனுக்கு கீழே கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதை வச்சு நமக்கு எப்படி மார்க்கெட்டில் செட்டப் கிடச்சது சரி பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது என்னோடய டெலிகிராம் சேனல். நமக்கு கால் சைடு தான் இன்றைக்கி மார்க்கெட்டு இருந்தது காலையில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே. ஸோ அப்போ வந்து நமக்கு சப்போர்ட்டாக 208 மார்க்கெட் புல் பேக் பண்ணி போனது இந்த 308. ஸோ 650, அது 22,650 மேலே அங்கே நிற்க முடியல. ஸோ அதனால் எஸ்டர்டே ஹையை கூட மார்க்கெட்டால் அந்த 22,400 கால் எஸ்டர்டே ஹை கூட மேலே நிற்க முடியல. ஸோ அங்கே வந்து கால் செல்லர் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸாக இருந்தது. ப்ரீமியமும் அதிகமாக டிகே இருந்தது. பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா புட்டில் பர்ஃபெக்டாக வந்து நம்ம 208 நம்மளோட லெவல், அந்த எவ்ரி 50 பாயிண்ட்ஸ் அந்த லெவலில் வந்து 208 ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பாருங்கள் கரெக்டாக புல் பேக், ஒவ்வொரு ஸ்ட்ரைக் நம்மளோட 50 பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் வந்து நல்லா வருது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து எஸ்டர்டே ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல், அதாவது அதுக்கு மேலே இல்லாமல் இருந்தது. அதே நேரத்தில் இவங்க வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே போக முடியல. ஸோ வந்து இந்த ஒரு காம்பினேஷன் வந்து இங்கே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு ட்ரேடு, அது மட்டும் இல்லாமல் ரிவர்சல் செட்டப்பும் நமக்கு கிடச்சது. எப்படி கிடச்சதுன்னா 22,660 இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து காலையிலே வந்து எத்தனை மணி ஒரு சைடுவேஸாக இருக்குமே, நான் வந்து நம்ம சேம் ஸ்ட்ரைக் அண்டு ஹை அண்ட் லோ பார்த்து ஒரு ரிவர்சல் செட்டப் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் டாப்பிக்கில் வீடியோவும் போட்டிருந்தேன்.
ஸோ அதை வச்சு இன்றைக்கான மார்க்கெட்டில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புக்கும் போட்டு விட்ருந்தேன் காலையிலே 22,650. காலோட ஹை வந்து 137 ரூபா இருந்தது. அதே மாதிரி 22,650 புட்டோட லோ வந்து 117. ஸோ இதுக்கு வேல்யூஸ் எடுத்திருக்கேன். இதோட வந்து சென்டர் பாயிண்ட்டாக கிடச்சது 22,660. ஸோ மார்க்கெட் இதுக்கு மேலே இருந்தால் கால் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். மார்க்கெட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் தான் வந்து க்ளோசிங் இருந்தது. பார்த்திங்களா, இந்த ஒரு கேண்டில் தான் க்ளோசிங் இருந்தது. அடுத்த கேண்டிலே உள்ளே வந்துருச்சு. ஸோ கான்செப்டில் சரி ரிவர்சல் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த செட்டப்பில் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது 22,650 கால் 137 ரூபா மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 22,650 புட்டோட லோ வந்து 117 ரூபா. ஸோ அதே மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காலோட ஹையை இங்கே புட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட்டோட லோவையும் ஹாலில் இதுக்கு இந்த காம்பினேஷனில் எப்படி நமக்கு ட்ரேடு கிடச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது மார்க்கெட். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து லோ பிரேக் பண்ண முடியாமல் அது ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எப்போ அந்த 137க்கு மேலே மார்க்கெட் இருந்ததோ ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு ரேலி. இதை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் வந்து எடுத்து பழகினா தான் தெரியும். ஸோ அப்போது நீங்கள் கேள்வி கேட்கலாம், சப்போர்ட்டில் வந்து அப்போ பை எடுத்துடலாமா அப்படின்னா. அப்படி கிடையாது. சப்போர்ட்டில் பை எடுத்துடலாமான்னா அது நீங்கள் பார்த்து எப்படின்னு பாருங்கள். ஸோ நான் ஐடியாவை நான் கொடுத்துட்டேன், கான்செப்டை வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் தான் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. அது உங்களோட ஓன் ரிஸ்க். நான் இது வந்து முழுக்க ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் மட்டும்தான். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரிலாம் வாய்ப்பும் இருக்குது, இது மாதிரிலாம் நடக்குதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்குற விதத்தில் வந்து உங்களுக்கு சொல்கிறேனே தவிர முடிவெடுக்கிற இது வந்து உங்களோட பொறுப்பு. ஸோ இது முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.